ஹாய் கைஸ், இதான் என்ன விலாக் அப்படின்னா, பங்குனி உத்திரத்துக்கு கோயில் போனோம்ல, அதோடைய விலாக் தான். நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி எங்கள் அப்பா வந்து எங்கள் ஊரில் இருக்கிற இசக்கியம்மன் கோயிலுக்கு போயிட்டு போனாங்க. அங்கே வந்து ஒருத்தவங்க பொங்கல் வச்சுருந்தாங்களா, அது கொடுத்தாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் எங்களுக்கு ஃபேவரேட்டான சிவலப்பரியில் இருக்கிற ஏஆர் டீ ஸ்டாலுக்கு போயிட்டு அங்கே ஈவினிங் நாங்கள் கோயிலுக்கு போனனால வடை வச்சு சாம்பார் சட்னி வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் டீ குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு ரீச் ஆனதும் கோவில் வந்து மலை மேலே இருக்கிறதுனால கோவில் பக்கத்து வரைக்கும் பங்குனி உத்திரத்தப்போ வந்து பைக்லாம் விட மாட்டாங்க. மேலே வந்து கோவிலுக்கான ஒரு 2 வேன் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வேனில் தான் போகணும். நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணோம். அப்புறம் வந்து நடந்தே போகும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு நாங்கள் வந்து மேலே வந்து நடந்தே போனோம். சூப்பராக இருந்துச்சு அந்த நிலா வெளிச்சத்தில் நடந்து போகிறதுக்கு. அப்புறம் நாங்கள் உள்ளே போய் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து லைனில் நின்றுட்டுருந்தோம். ரொம்ப நேரம்லாம் நிற்கல, கொஞ்சம் நேரம் தான் நின்னோம். நம்ம தான் படும் சோம்பேறி ஆகிட்டேன். அதனால் நிற்கிறதுக்கு கால் வலிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நடந்து வந்ததே எனக்கு லைட்டாக கால் வலிச்சது. நான் போய் உட்கார்றேன்ப்பா, சாமி லைன் வந்து சாமி பக்கத்தில் போனதுக்கப்புறம் நீ கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அக்கடன்னு உட்காந்துட்டேன். அப்புறம் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட உள்ளே போனோம். மலையிலேருந்து கோவிலை பக்கம் எனக்கு கோவில் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுச்சு. நிறைய லைட் செட்டிங் போட்டு கோவில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சாமி கும்பிட்டு முடித்தோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்து பார்த்தது நிறைய பேர் சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பியே செஞ்சோம். நல்லா சாமி ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது கோவிலில் வந்து அன்னதானம் கொடுத்துட்ருப்பாங்க கீழே. லாஸ்ட்டில் வந்து கோவிலுக்கு கீழே தான் அன்னதானம். சரி, நம்ம வந்த வேலை சாமி கும்பிட்ற வேலை ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்ற வேலை, அந்த வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்று அன்னதானம் வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சோறு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா தக்காளி சாதமும் பருப்பு குழம்பும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் வேனில் தான் ஏறினோம். அப்புறம் அங்கே ஒரு வேன் எடுக்க டைம் ஆகும் போல் எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிட்டா. இப்போ நடந்து போகும் அப்படின்னுட்டேன். அப்புறம் திருப்பி நாங்கள் வந்து வேன்லேருந்து கீழே இறங்கி திருப்பி மலையிலேருந்து நடந்தே வந்தோம். இதுதான் பங்குனி உத்திரத்தோட விலாகு. அப்புறம் கீழே போயிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு கொஞ்சம் கடை தான் இருக்கும், ரொம்ப கடையெல்லாம் இருக்காது. நாங்கள் ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்தோம். ஐஸ்கிரீம் இல்லைன்னா இந்த பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்களே, சின்ன பிள்ளைகள் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த ஐஸ்கிரீம் தான் இருந்துச்சு. நாங்கள் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு டீ விற்றுட்ருந்தாங்க. அந்த டீயும் குடிச்சிட்டு அப்படியே நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நாங்கள் டீ குடித்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.